வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க்கை நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா? டிப்ரெஷன். அதாவது பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை திடீர்னு என்ன வரும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அப்படியே துவண்டு போயிடாமல் இருக்க நம்ம பழகணும். அதாவது சில சமயம் ஏதாவது ஒரு கவலை எதையாவது நினச்சி அப்படியே டிப்ரெஷனில் ஆழ்ந்து போயிட்டோன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அப்படியே ஆரோக்கிய குறைபாட்டுக்கு கொண்டு போய் ஒரு பெரிய நோயாளியாகவே மாற்றிடும். சரி, இந்த டிப்ரெஷன் ஆகாமல் இருக்க என்ன செய்யலாம்? சின்ன சின்ன குறிப்புகள், அதாவது நம்ம நடைமுறையில் பயன்படுத்தக்கூடியது தான். என்னன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம நெருங்கின உறவினர்கிட்டையோ இல்லை நண்பர்கள்ட்டையோ உடனே நம்ம ஷேர் பண்ணணும். என்ன ஒன்று அவங்க அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுவாங்க, இல்லை நம்ம மனசு பாரத்தை ஏதோ கொஞ்சம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். உடனே அவங்கள்ட்ட ஷேர் பண்ணி இப்படி ஆச்சு என்ன அப்படின்னு ஷேர் பண்ணலாம். ரெண்டாவது கொஞ்சம் நம்ம கவலையாக உட்காந்துருக்க நேரத்தில் உடனே கொஞ்சம் மனசை மாற்றிக்கிறதுக்கு டக்குன்னு நம்ம ஏதாவது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் ஈடுபட்டுறணும். அதாவது ஒன்று ரீடிங்காக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் மியூசிக் கேட்கலாம், இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு வேலை நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குக்கிங் ஏதாவது ஒன்று செய்யலாம். இப்படி ஏதாவது செஞ்சு நம்ம மனசை கொஞ்சம் டைவர்ட் பண்ணுறதுக்கு நம்ம பழக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு நம்ம அன்னைக்கு இதையே கவலைப்பட்டுட்டு இதையே நினச்சி நம்ம உட்காரக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணோன்னா, ஏதோ வீட்டிலையே ஏதாவது ஒரு இடத்த நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி, அதாவது இந்த நம்மளோட புக் ஷெல்ஃபை க்ளீன் பண்ணுறோம், இல்லை நம்ம இது துணியெல்லாம் அடுக்கி வச்சுருக்க அலமாரியை நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ணுறோம். அப்படி ஏதாவது ஒன்றில் போய் நம்மளை ஈடுபடுத்திக்கணும். வலுக்கட்டாயமாக போய் அதில் போய் நம்ம ஈடுபடுத்திட்டோன்னா அதில் சரையல்னு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடி போயிடும். அப்படி ஈடுபடுறப்ப சைடில் நம்ம ஏதாவது ஒரு மியூசிக் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இந்த சாமி பாட்டோ இல்லை ஒரு பழைய சினிமா பாட்டோ ஏதோ ஒன்று கேட்டுட்டு அதுலேயும் கொஞ்சம் மனசை செலுத்திக்கிட்டு அப்படியே இந்த நம்ம டிப்ரெஷன் மூடை அப்படியே கொஞ்சம் லேசாக மாற்றணும். கொஞ்சம் நம்ம மாற்றிட்டாலே அப்புறம் நம்ம வேலை செஞ்சு எதையாவது ஒன்று க்ளீன் பண்ணுறோம், ஒரு 2 மணி நேரம் ஓடுதுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் உடம்பு மனசெல்லாம் கொஞ்சம் சோர்ந்து போய் ஒரு தூக்கம் வரும். அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிங்கனாலே கொஞ்சம் அந்த மூடிலேருந்து நீங்கள் கொஞ்சம் விடுபட்டுருவீங்க. அப்புறம் ரொம்ப டிப்ரெஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு எக்ஸசைஸு செய்யலாம், இல்லை நடைப்பயிற்சி செய்யலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம பழக்கிட்டு எப்பயுமே நமக்கு தெரியும், சரி இந்த மாதிரி நம்ம கவலைப்படுற நேரத்தில் இது செஞ்சோன்னா நம்ம மைண்டு கொஞ்சம் மாறும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதை நம்ம செய்ய பழகணும். இந்த டிப்ரெஷன் ஆன நேரத்தில் செய்யக்கூடாதது என்ன தெரியுமா? தனியாக ஒரு ரூமில் உட்காந்துருக்கக்கூடாது. தனியாக ஒரு ரூமில் உட்காந்து அந்த நிகழ்ச்சியவே ரீவைண்ட் பண்ணி 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 பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தோன்னா நம்ம மேலும் 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 நம்ம மூளை அப்படியே களைப்படைஞ்சு நம்ம அப்படியே கவலைப்பட்டு நமக்கு பசி எடுக்காது, தாகம் எடுக்காது, அப்படியே உட்காந்துருவோம். என்ன அப்புறம் அந்த மாதிரி நேரத்தில் யாராவது நமக்கு பிடிச்சமானவங்க ஃபோன் பண்ணால் கூட ஃபோன் எடுக்க மாட்டோம். ஏன்னா நேரில் வந்தால் கூட அவங்கள்ட்ட கலகலன்னு பேச மாட்டோம். இந்த மாதிரி நம்ம ஒரு மாதிரி அடைஞ்சு கிடக்கிறது, ரூமில் இருக்கிறது, இந்த கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும். இந்த மாதிரி தவிர்த்துட்டு கொஞ்சம் நம்ம டிப்ரெஷன் லேசாக ஆரம்பிக்கிற நேரத்துலையே நம்மளை கொஞ்சம் மாற்றிக்கணுமே தவிர டிப்ரெஷனே ஆக விட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அப்புறம் நம்ம யாரோ சொன்னாங்கங்கிறதுக்காக மனநல மருத்துவர்கிட்ட போய் பார்த்துட்டு அவர் ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்து அதை போட்டுவிட்டு தூங்கி இன்னும் கொஞ்சம் நம்மளை ரொம்ப ஒரு நோயாளியாக நம்மளையே மனநோயாளியாக மாற்றிக்கிறக்கூடாது. அதனால் நம்ம ஆரம்பத்திலேயே டிப்ரெஷன் தலை தூக்குற நேரத்திலேயே அதை முளையிலேயே கிள்ளிடணும். நம்ம அந்த டிப்ரெஷனுங்கிற வார்த்தையே நமக்கு இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.